இப்போ நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு கற்பங்கழி. விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். இதை பார்த்த மற்ற அரச அவையினருக்கு தெனாலி மீது பொறாமை ஏற்பட்டது. அவர்கள் அடிக்கடி, அரசே, எங்களிடம் என்ன குறை? நீங்கள் ஏன் எங்களை விட தெனாலிக்கு அதிக முக்கியத்துவம் தருகிறீர்கள் என்று கேட்டனர். இதற்கு பதில் அரசரின் சிரிப்புத்தான். ஒரு நாள் தெனாலி விடுப்பில் சென்றிருந்தார். அரசர், அமைச்சர், சேனாதிபதி முதலானோர் மாறுவிடத்தில் நகர்வலம் சென்றனர். பேசிக்கொண்டே ஒரு கிராமத்தை அடைந்தனர். ஓரிடத்தில் விவசாயிகள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்ததை பார்த்தார் அரசர். அவர்களிடம் சென்று, நாங்கள் வெளிநாட்டினர், உங்களை இந்நாட்டு அரசர் சரியாக கவனித்துக் கொள்கிறாரா என்றார். உடனே அனைவரும் அரசரை புகழ்ந்தனர். பிறகு அரசர் ஒரு முதிய விவசாயிடம் அதே கேள்வியை கேட்டார். உடனே அவர் சட்டென்று அங்கிருந்து எழுந்து எங்கோ போய்விட்டு பிறகு திரும்பி வந்தார். அவர் கையில் ஒரு கற்பங்கழி. வந்ததும் அதை அவர் இரு கையாலும் உடைத்தவாறு, சகோதரா, எங்கள் அரசர் இதை போன்றவர் என்றார். அவரது பதில் அரசருக்கு ஆச்சரியத்தை தந்தது. அமைச்சரை திரும்பி பார்த்தார். அமைச்சரோ, அரசே, அவர் உங்களை அவமானப்படுத்துகிறார். அவர் எங்கள் அரசர் பலவீனமானவர், எவரும் அவரை எளிதில் வீழ்த்தி விடலாம் என்பதை குறிக்க கரும்பை ஒடித்து காட்டினார் என்றார். இதை கேட்டதும் அரசருக்கு ஆத்திரம் வந்தது. அவர் ஏதோ கூற வந்தார். அப்போது பின்னாலிருந்து தலைப்பாக கட்டிய ஒருவர் எழுந்து, கோபப்படாதீர்கள் தயாநிதியே, இப்போது கிழவர் கரும்பை உடைத்து அரசர் கரும்பு போல் மேலிருந்து கசப்பும் இடையில் இனிப்பும் உடையவர் என்பதை உணர்த்தத்தான் இப்படி செய்தார் என்று கூறிக்கொண்டே தனது பொய் தாடியை எடுத்தார். அது வேறு யாருமல்ல, தெனாலிராமன் தான். அரசே, என்னை கண்டுபிடிக்க முடியாவிட்டாலும் நான் உங்களது பணியாள். என்னால் உங்களை விட்டு எப்படி இருக்க முடியும் என்றார். அதை கண்ட அரசர் சிரித்துவிட்டார். தெனாலியை வாரி அணைத்து கொண்டு, நான் உன்னிடம் பிரியம் வைத்திருப்பதற்கு காரணமே இதுதான் என்று புகழ்ந்தார். கேட்டுக்கொண்டிருந்த அமைச்சர், ராஜகுரு மற்றும் சேனாதிபதிக்கு அவமானமாக போய்விட்டது. அதன் பிறகு அரசவையில் தெனாலியின் மதிப்பு மேலும் அதிகரித்து விட்டது.